இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமம் 22 அதிகாரம் 22 முதல் 27 வரை. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுமாவார்கள். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால், வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்பக் கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். இன்றைய நற்செய்தி. மற்றவர்களின் தேவையை சந்தித்தல். பிலிப்பின் தந்தை கடுமையான மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி தெருக்களில் வாழ்ந்தார். சிந்தியும் அவளது இளம் மகன் பிலிப்பும் அவரை ஒரு நாள் முழுவதும் தேடினர். பிலிப் அவரது நலனில் அக்கறை கொண்டிருந்தான். அவன் தனது அம்மாவிடம் தனது தந்தையையும் சேர்த்து வீதியில் வசிக்கும் மக்கள் உஷ்ணமாய் இருக்கிறார்களா என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலாக அப்பகுதியில் உள்ள வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் குளிர்கால நிலை உபகரணங்களை சேகரித்து விநியோகிக்கும் முயற்சியை அவர்கள் தொடங்கினர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிண்டி அதை தனது வாழ்க்கையின் முக்கிய வேலையாக கருதினாள். உறங்குவதற்கு ஒரு சூடான இடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவளை தூண்டியதற்காக தனது மகனுக்கும் தேவன் மீதான அவளுடைய ஆழ்ந்த நம்பிக்கைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேதாகமம் நீண்ட காலமாக நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. யாத்ராகமம் புத்தகத்தில் போதுமான பொருளாதாரம் இல்லாதவர்களுடன் நமது தொடர்புகளை வழிநடத்துவதற்கான கொள்கைகளின் தொகுப்பை மோசே பதிவு செய்கிறார். மற்றவர்களின் தேவைகளை சந்திப்பதற்கு நாம் தூண்டப்பட்டால் நாம் அதை ஒரு வணிக ஒப்பந்தம் போல கருதக்கூடாது. மேலும் அதில் எந்த லாபத்தையும் வருமானத்தையும் நாம் எதிர்நோக்க கூடாது. ஒரு நபரின் வஸ்திரத்தை அடமானமாய் எடுத்துக்கொண்டால் அது சூரிய அஸ்தமனத்திற்குள் திருப்பி தரப்பட வேண்டும். ஏனெனில் அந்த ஆடை மட்டுமே அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து. அது இல்லாமல் அவர்கள் எவ்வாறு தூங்குவார்கள்? துன்பப்படுகிறவர்களின் வலியை நாம் எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பார்க்க நம் கண்களையும் இதயங்களையும் திறக்கும்படி தேவனிடம் கேட்போம். சிண்டி மற்றும் பிலிப் போன்று பலரின் தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்பினாலும் அல்லது ஒரு தனி நபரின் தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்பினாலும் அவர்களை கண்ணியத்துடனும் அக்கறையுடனும் நடத்துவதன் மூலம் நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம்.